வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி மகாலட்சுமி விளக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெக்கரேஷனுக்காக சம்பங்கி பூ, நந்தியாவட்டை மொக்கு, வாழை இலை எடுத்து வச்சுருக்கிறேன். சம்பங்கியை இந்த மாதிரி நடுவில் வச்சு வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்க வாழை இலையை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நந்தியாவட்டை மொக்கு 3 எடுத்து நடுவில் வச்சுட்டு ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நிறைய பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீட்டாக கொஞ்சம் அழுத்தி சுற்றினோம்னா அழகாக நின்றுடும். இல்லை நந்தியாவட்டையை வச்சு நம்ம ஸ்டாப்லர் போட்டு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கலாம் ஒரே சைஸில். அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டுக்கலாம். எல்லா வாழையிலையும் ஒரே மாதிரி தான் நம்ம ஒரே சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். முன்னாடியே பின் பண்ணதை நடுவில் வச்சு இந்த ஃபோல்டிங் போட்டுக்கலாம். இங்கே ஸ்டாப்லர் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிளேட்டில் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். நடுவில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு போட்டு ஸ்டாப்லர் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் ஃபோல்டு போட்டுட்டு இதை நடுவில் வச்சு இந்த மாதிரி மடக்கிட்டு ஸ்டாப்லர் போட்டுடலாம். கீழே இருக்கிறத நம்ம சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது எப்படி தட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம விளக்குக்கு குட்டியாக ஒரு மாலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நந்தியாவட்டை மொக்கை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறேன். அதில் மேலே இருக்க டாப்பை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். காம்பை தனியாக கிள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி மணியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊசியில் ஒன்று ஒன்றா வரிசலாக கொத்துக்கலாம். காம்பு சைடாக தான் கோக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ரோஜாப்பூ இதழ் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக மடித்து அதையும் கோத்துக்கலாம். அழகாக வந்திருக்கு இல்லைங்களா? அடுத்தது நம்ம இந்த மணியாக இருக்கிற நந்தியாவட்டை மொக்கை நம்ம கொத்துக்கலாம். காம்பு சைடில் இருந்து தான் மேலே கோக்கணும். மாலை கீழே குஞ்சத்துக்கு இந்த மாதிரி நம்ம நந்தியாவட்டை எடுத்துகிட்டு குறுக்கால கொத்துக்கலாம். 3 கொத்துக்கலாம் நம்ம. அடுத்து மணியாக நம்ம கொத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா மாலை அழகாக ரெடி ஆகிடும். இப்போ விளக்கை டெக்கரேட் பண்ணலாம். விளக்கை பின்பக்கம் டபுள் சைட் டேப்பை 2ஆக கட் பண்ணி அதில் ஒட்டிடலாம். கொஞ்சம் லைட்டாக வளைச்சி ஒட்டிட்டோம்னா அழகாக நின்றுடும். ஒட்டிட்டு மேலே ஒட்டியிருக்க பேப்பரை எடுத்துகிட்டு சம்பங்கி வேணும்னா நம்ம காம்பை மட்டும் கிள்ளிட்டு ஒரே சைஸில் நம்ம ஒட்டிக்கலாம். இல்லை நந்தியாவட்டையும் நம்ம ஒட்டிக்க முடியும். இந்த மாதிரி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப அழகாக வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம டபுள் சைட் டேப்பை 2ஆக குட்டியாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலையில் பின்னாடி ஒட்டி அப்படியே தட்டில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி வரிசலாக ரவுண்டாக எல்லாத்தையும் நம்ம ஒட்டிடலாம்.
கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுனால துளிரான வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு அதை அப்படியே வச்சிடுறேன். நீங்கள் அதிகமாக மூவ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த டபுள் சைட் டேப்லாம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் வச்சா கூட போதும். இதில் அப்படியே குத்து விளக்கு வச்சுக்கலாம் நம்ம, இல்லை மகாலட்சுமி விளக்கு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தட்டு பழத்தட்டாக கூட நம்ம இதை வச்சுக்க முடியும். ரொம்ப அழகாக இருக்கும். வரலட்சுமி பூஜையும் போது இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். மகாலட்சுமி விளக்கில் இப்போ எண்ணெய் போட்டு திரி போட்டுட்டு நம்ம மாலை போட்டிருக்கோம். லக்ஷ்மிக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான மகாலட்சுமி விளக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பூஜையும் போதோ இல்லை திருமணத்தும் போது நாத்தனார் விளக்காக வச்சுக்கலாம். ரொம்ப அழகான செட்டப்பாக இருக்கும். அது ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுறீங்க, நாத்தனார் விளக்கு இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.